கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, என்ற புது காலத்தில் 14ஆம் வாரத்திலே புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த இறை வார்த்தைகள் உங்களை என்னையும் அழைப்பது அவரோடு இருப்பதற்காக, அவரோடு அனுபவங்களை பெறுவதற்காக அழைக்கின்றார். என்ற 12 சீடர்களையும் அழைத்து அவர்களை அவரோடு இருக்கும்படி அழைப்பதோடு, பின்பு அவர்களை அவருடைய வரப்பிரசாதத்தின் கொடைகளை கொடுத்து அவர்களை இறை வார்த்தை போதிப்பதற்காக, நற்செய்தியை போதிப்பதற்காக அனுப்புகின்றார். முதலாவதாக அவர்களை அழைப்பது அவரோடு தங்குவதற்காக, அவரோடு இருப்பதற்காக, அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக. அப்படி அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கைதான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கும். இயேசுவோடு இருப்பதற்காக அழைத்த அவர் பின்பு அவருடைய அனுபவத்தின் ஊடாக தான் சீடர்களுடைய வாழ்க்கை மாறுகின்றது. அவரோடு இருப்பதற்கு அழைப்பதற்கு காரணம், அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுடைய போதிக்க சீடர்களை அனுப்ப முன்பதாக அவர்களை தன்னிடத்திற்கு அவர் அழைக்கின்றார். மத்தேயு நற்செய்தி வாசகத்திலே அவர் அழைப்பதன் பிரதான நோக்கம், அவர்கள் இறைவனை அடிப்படையாக கொண்டு, சீடத்துவத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அல்ல, கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அப்படி கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களை அனுப்புகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்ற இந்த கருப்பொருளை தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு அழைக்கின்றார். எனவே நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் இயேசு அழைப்பது அவரோடு இருப்பதற்காக, அவரோடு தங்குவதற்காக, அவரை பகிர்ந்து கொள்வதற்காக. அப்படி பகிர்ந்து கொள்ளுகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஊடாக மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை போதிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உண்மையாக நாங்கள் இயேசுவோடு இருப்பதற்காக எங்களை அழைக்கின்றார் என்பதனை நாங்கள் மறந்து விடுகிறோம். நாங்கள் அந்த உண்மையினை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அழைப்பு பல்வேறு விதமான முறைகளிலே காணப்படும். ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த அழைப்பு ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எவ்வாறு இருந்தாலும் முதலாவதாக இயேசுவோடு நாங்கள் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். அப்படி நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுதுதான் மாத்திரமே அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வரப்பிரசாதத்தின் நாளிலே நாங்கள் பிரார்த்திப்போம், அவரிடத்தில் கேட்போம், நாங்கள் அவரிடம் செல்வோம், அவரோடு இருப்போம், தங்குவோம்.